வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. மாமா, மச்சான், அண்ணன், தம்பி பாசமாக வளரணும், இல்லை பாசமாக இருக்கணும் உங்கள் சொந்தத்துக்குள்ள அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும், ஷேர் பண்ணணும், உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது, நான் போகிற வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்ல மனசோட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஏன்னா இவன் இப்போ அதாவது வருஷத்துக்கு ஏகப்பட்ட படங்கள் வருது, ஏதோ ஒரு சில படத்தை மட்டும்தானே எடுத்து போடுறான் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயம் உணர்வீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். என்ன உணர்வு? சினிமா தானாடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிற மாதிரி காலத்தில் இப்போ இல்லை. சினிமா நடிக்கிறவன் தலைவன், அவன் இல்லைன்னா பொண்டாட்டி வேண்டாம், அப்பா அம்மா வேண்டாம், தலைவன் அப்படிங்கிற லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி சில படங்களை பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் கருத்துக்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் இந்த வடம் அப்படிங்கிற படத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரொம்ப அருமையாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். அதில் சிங்கம்னாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை, சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பேசியிருப்பாப்புல. அடிக்கடி அந்த ஊர் அந்த படத்தில் பிரதிபலிக்கும். அந்த ஊரில் இருக்க திட்டத்தட்ட 15% ஆண்மகள்கள், அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 15% இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த சண்டையை கூட அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாமல் எப்படி சகஜமாக தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது யோசிப்பாங்க. சிங்கம்னாரில் இருக்க 15% ஆண்கள். அது பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு கிராமத்தில் 15% ஆண்கள் கோபமே படாமல் என்ன தப்பு இருக்குது, அந்த தப்பை உங்களுக்கு ஈகோவே இல்லாமல் வெளிப்படுத்துறதுக்கு இது பண்ணுவாங்க. அதை இந்த படத்தில் ஹீரோ மட்டும் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பார். சில இடத்துல ஹீரோவோட அப்பா அவரோட நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிறனால மற்றவங்களோட ஈகோவில் விழுவார். அந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமை தான். அது ஆக்சுவலி அதையும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பம் வளரணும். உங்கள் குடும்பம் வளரணுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஏகப்பட்ட கூரை வீடுகளை பார்த்துருக்கேன், ஓட்டு வீடுகளை பார்த்துருக்கேன். படிச்சுட்டா போதும்டா, வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெளிநாட்டுக்கு போகிற வேலையெல்லாம் பார்க்கவே ஆரம்பித்தேன். பார்த்தேன். ஏகப்பட்ட போயிட்டான்டா, அமெரிக்காவுக்கு போயிட்டான்டா, சிங்கப்பூருக்கு போயிட்டான்டா, மலேசியாவுக்கு போயிட்டான்டா, கட்டிட்டான்டா வீடு, கல்யாணம் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். அதெல்லாம் நான் அதாவது என்னென்னா, கூரை வீடு, ஓட்டு வீட்டிலேருந்து வீடு கட்டுறதெல்லாம் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்கேன். இந்த 21st ஜெனரேஷன்லாம் அது பார்த்துருப்பீங்களா, இல்லை 20th ஜெனரேஷன்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி இருக்க இடத்துல ஒருத்தவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது சொந்த மாமா பையன் இல்லை சொந்த மாமா பொண்ணை கட்டிக்கணும் அப்படிங்கிறது 100ல் நான் என்ன கேட்டிங்கன்னா, கிராமத்தில் வளரல, சிட்டிலையும் வளர்ந்துருக்கேன். கிராமத்துலேயும் கொஞ்சம் இருந்திருக்கேன், சிட்டியில் அதிகமாக வளர்ந்துருக்கேன், மலேசியாலையும் வளர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூரில் ரொம்ப 25 வருஷத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இடத்துல நம்ம தமிழ் ஜனங்களை பார்க்க 100ல் 90% என்ன பண்ணுறாங்க, நான் பார்த்ததில் 100ல் 90% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன்டா, என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் எடுத்துகிட்டு அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு நான் பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன், மேக்னெட் நார்த்தும் ஒட்டுமா, ஒரே திசை ஒட்டுமா? நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க, நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஏழை ஆகாத அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுற லெவலுக்கு நார்மல் மிடில் கிளாஸ் ஆகிட்டீங்க. அப்போ ஒரு ஏழை வளர்கிற பொண்ணை அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களும் முன்னேறிட்டு போவாங்களே அப்படிங்கிற திங்கிங் ஜெனரேஷன் ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு அப்படிங்கிறத நான் யோசிச்சிருக்கேன். அதை இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க உங்களுக்கு. நம்ம என்ன கேட்டிங்கன்னா, பணம், அதாவது நம்மளை மதிக்காமல் இருப்பாங்க, பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க, சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே மதிக்காமல் இருக்கவங்கிட்ட கடைசியில் என்ன பண்ணுறாங்க, நம்ம பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று நம்மளை மதிப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்கள மதிப்பாங்க. நம்மளை மதிக்கிறது நம்ம யோசிச்சோன்னா கூட நம்ம பிள்ளைங்கள மதித்து அவங்கள கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸ்டேட்டஸு ஒன்று சேருது அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு நீங்கள் தான் ஆல்ரெடி அதிகமாக சம்பாரிச்சிட்டீங்க, அந்த பணம் வச்சுருக்கீங்க, அதிகமாக சம்பாரிச்சிட்டாங்க. அப்போ அந்த பணம் வச்சுருக்கோமா அதிகமாக சம்பாரித்து, இந்த பணம் இல்லாதவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வியாபாரம் ஏதாவது ஒன்று கொடுக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவன் கஷ்டப்பட்டு முன்னேறும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த முன்னேற்றத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? உங்கள் லெவலுக்கு பாதி வரலினாலும், இல்லை உங்கள் லெவலுக்கு வந்தாலும் அவனாவது வருங்காலத்தில் வர ஏழைகளை முன்னேற்றணும்ல, இல்லை அந்த ஏழைங்களோட சம்பந்தம் பண்ணணும்ல.
அதை யோசிக்கவே விடுறதில்ல. டாக்டர் டாக்டர், இன்ஜினியர் இன்ஜினியர், இன்ஜினியரில் ஐடி இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் கூட கல்யாணம் பண்ணிக்கூடாது. என்னங்கடா இது? என்னங்கடா இது? இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியர் படிச்சிருக்கேன், நான் போய் விவசாயி கட்டிப்பேனா? என்னது விவசாயி கட்டிப்பியா? சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா பொம்பளைங்களும், நான் என்ன சொல்கிறேன், எல்லா பொம்பளைங்களும் விவசாயி கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எல்லா பொம்பளையும் சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயி கட்டிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிக்கணும். அது பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, எங்கே போனாலும் அந்த ஈகோங்கிறது இருக்குது. நீங்கள் ஏழையாக இருங்க, பணக்காரனாக இருக்கேன், அவங்களுக்குங்கிற ஈகோ இருக்குது. அதை நான் கல்யாணம் பண்ணி எனக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் ஒன்று இது பண்ணுவோம். நம்ம ஓகே, நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரம், நம்ம ஒரு ஏழை விட்ட பொண்ணை கட்டிப்போம், அதனால் என்ன சொன்னதெல்லாம் நல்லது சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த ஈகோ இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நீ பணக்காரனாரு ஏழையாரு எதுவாக இருந்தாலும் ஈகோ இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தவங்களை வாழ வச்சா அப்படிங்கிற ஒரு என்னன்னா, இந்த குடும்பத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதாவது நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மனசாது இருக்கணும்ல. அது இல்லாமல் நம்ம அடுத்து நம்ம வீடு கட்டிட்டோம், அடுத்து நம்ம பாட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு கார் வரணும், அந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பைக் வரணும், அந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம். அதுக்கு நீ ஏழையாக இருந்துட்டு போயிடலாமே. அந்த மாதிரி ஏழையாக இருக்கணும் வளர்த்து விட்றாங்க அப்படின்னு சொன்னால் அது சூப்பர். ஒரு ஏழையாக இருக்கான், படிச்சுட்டான், இல்லை படிக்கல, அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெரியுது, படித்தாலும் படிக்கலான்னா விவசாயம் பண்ணுறான் நல்லா தெரியுது, கட்டி கொடு, என்ன ஆக போகுது? அது மாதிரி யாருமே கட்டி கொடுக்க மாட்டேன். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும். நான் கூட என்ன கேட்டிங்கன்னா, இதில் என்ன சொன்னேன், ஒரு பொண்ணு விவசாயியை கட்டிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே ஒரு பொண்ணு விவசாயி எத்தனை ஐடி இன்ஜினியரு இல்லை டாக்டரு நீங்களாம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். இது உங்களுக்கு புரியுமா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டாக்டர்னா டாக்டரோட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறது அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுட்டு அந்த ஃபைனான்ஸ் இதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செல்ஃபோனில் கூகுள் க்ரோமுக்குள்ளே போவோம். க்ரோம்குள்ளே போயிட்டு ஒரு இதில் கூகுளில் போயிட்டு ஐசி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதில் தட்டிட்டு இன்னொரு ஆப்பை இன்னொரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு நான் மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மூவிஸுக்கும் டாக்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் எல்லாமே ஒரே ஃபோனில் ஒர்க் ஆகுதுல்ல. ஒரு சாதாரண ஒரு ஃபோனு, அதில் ஏகப்பட்ட ப்ரௌசர் உட்காந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது. ஒரு மனித பிறப்பாக கடவுள் கொடுத்து அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை வேற நம்மளுக்கு படைக்க வச்சு காமராஜர் மூலியமா வெளிநாட்டிலலாம் போய் வேலை பார்த்து இல்லை உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணி உள்நாட்டில் வேலை பார்த்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நான் பெரிய ஆளை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஏதாவது நியாயம் இருக்கா? அது ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் அருமையாக உணர்த்திருக்காங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தோட சேர்றது வேஸ்ட்டு. பணம் 10 இடத்துல பாஞ்சு அந்த பணம் பெருசாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு கோடீஸ்வரன் யோசிக்கணும். அன்றைக்கி போனார், நான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், 250 கோடி 350 கோடி உருன்னு ரேஸ் ஓட்டுறதுக்கு துபாய் போட்டார். பொழைக்கிறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ணா? பொழைக்கிறதுக்கு அவராக ஏற்பாடு பண்ணார்? யோசிச்சு பாருங்க. பொழைக்கிறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ண? வர முடியாமல் இருந்திருக்கலாம். வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் விமானம் வரும்போது 5 ஈரான் விமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா போர் தாங்கி விமானம் தாங்கிட்டு வருது. யார் ஏற்பாடு பண்ண? இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். என்ன விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களோட நல்லதுக்கு தான் நான் அதான் என்ன கேட்டிங்கன்னா, பணத்தோடு பாயக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். அப்படி பணம் அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் தாய்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரேஸ் கார் ஓட்டுங்க, தாய்நாட்டில் ரேஸ் கம்பெனியை கொண்டு வாங்க, தாய்நாட்டில் ரேஸ் ஸ்டேடியமை கொண்டு வாங்க. இது மாதிரி கொண்டு நீங்கள் ஓட்டுங்க. யார் வேண்டான்னா? வெளிநாட்டில் போய் ரசிகர்லாம் பார்க்குறீங்க, உள்ளூரில் பார்க்கக்கூடாதா? உள்ளூரில் கஷ்டப்பட்டு நாங்களாம் 100 200 கொடுக்குற காசில் தானே நீங்கள் ரேஸ்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். வேறு என்ன என்னால் சொல்ல முடியும்? நன்றி.